அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூல நட்சத்திரம் யாருக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். இது 80% ஒத்துப்போகக்கூடிய விதி தான். ஒரு குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்துருச்சுன்னா தந்தையுடைய இளைய உடன்பிறப்புக்கு ஆகாது. அதாவது தந்தையுடைய இளைய உடன்பிறப்புனா அத்தை, சித்தப்பா இந்த 2 பேருக்குமே ஆகாது. இவங்க 30 வயசை தாண்டது சிரமம். யார் அப்படின்னா அந்த சித்தப்பாவும் அத்தையும். அந்த குழந்தைக்கு சந்திர தசை சுக்கிர தசை நடக்கும்போது சித்தப்பாவும் அத்தையுமே கண்டத்தை சந்திக்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்கருத்து இருக்கும். இல்லைங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருக்கார், எங்கள் குடும்பத்திலேயே ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கார், இது மட்டும் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதனுடைய விதிவிலக்கை ஆய்வு பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன், படிக்கிறேன். இப்பேற்பட்டவங்களுடைய சித்தப்பா அத்தை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கோட டச்சில் இருக்க மாட்டாங்க. வெளி மாநிலம் இல்லைன்னா வெளிநாட்டில் வசிப்பாங்க. இந்த குழந்தையோட குடும்பத்தோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும், பகையாக இருக்கும். அப்புறம் இந்த குழந்தையோட அப்பா 15 வயசுக்குள்ள, இந்த குழந்தையோட 15 வயசுக்குள்ள அவர் மரணத்தை சந்திச்சிருப்பார். பலருடைய இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பலருடைய தந்தைக்கு மூத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு இளையவங்க தம்பி தங்கச்சி யாருமே இல்லை. ஸோ இது நான் கண்ணால் பார்த்த கேட்ட நான் ஆய்வு பண்ண விஷயங்களை இதை மக்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை, நம்ம நல்லதை சொல்கிறோம், அதே நேரத்தில் உள்ளதையும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.